வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. மீனா, முத்து, அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீ வந்து அந்த சங்கத்தில் நின்று தலைவியா ஜெயிச்சு காட்டணும், அதுதான் நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து விஜயா வராங்க, கோவமா வராங்க, வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன, நீ போய் சங்க தலைவியா நிற்க போறியா? அதெல்லாம் நீ நிற்கக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே முத்துக்கு கோவமா வருது. எதுக்காக மீனாவை நிற்க வேணான்னு சொல்கிறீங்க? மீனா, நீ நில்லு, அவங்க பேச்செல்லாம் நீ கேட்கவே கூடாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவள் ஆட்டம் தாங்க முடியல, பூ விற்கிறான்னு சொல்லிட்டு இன்னும் சங்க தலைவி ஆயிட்டா அவ்வளோதான், வீட்லேயே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் யாருக்கும் அவள் அடங்க மாட்டா. கட்சி வீடு மாதிரி வீடு மாறிடும். அடிக்கடிக்கு இவளை பார்க்குறேன் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இவ கட்சியெல்லாம் நிற்கக்கூடாது, எதுலேயுமே நிற்கக்கூடாது, அது கட்சி இல்லை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏதோ ஒன்று, அவன் நிற்கக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா, நீ ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க? அண்ணி நின்னா உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு ரவி கேட்குறாரு. டேய், பிரச்சனை தான்டா, எதுக்காக நிற்கணும்? அந்த வேலைலாம் நமக்கு தேவையில்லை. போனோமா, பூ வித்தமா, வந்தமான்னு இருக்கணும். எதுக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. விஜயா, ஒரு நல்லது பண்ணுறதுன்னா மீனா மாதிரி ஒருத்தவங்க நின்னாதான் அந்த சங்கத்துக்கு ஒரு நல்லது நடக்கும். சிந்தாமணி நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஓ, நீ சிந்தாமணி எகுத்து நிற்கிறியா? அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அவங்களாம் ரொம்ப செல்வாக்கு உடையவங்க, அவங்க ஜெயிக்கிட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்காக போய் நிற்கிற அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. அத்தை, அந்த சங்கத்துக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் போய் போட்டியிட போகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த சங்கத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து தான் என்னை நிற்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் நீ கேட்டுருவியா? ஏன், உனக்கு அறிவு இல்லையா? என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? யாரையும் முன்னேற விடவே மாட்டியா? அப்படியே மட்டம் தட்டி கீழே வச்சிட்ருக்கணும், அதுதானே உனக்கு எண்ணம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த வேலை தேவையில்லை, நீ நிற்கக்கூடாது, அவ்வளோதான். என்னங்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு மீனா, நீ நில்லு. விஜயா, உன்னோட எண்ணத்தை கொண்டு வந்து எல்லார் மேலேயும் நீ திணிக்காத, சரியா? மீனா, நீ நில்லுமா, அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுனா நீ செய், அதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்ன இது, எல்லாருமே சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா அப்படியே கோவப்படுறாங்க. அப்படியே பார்க்குறாரு. மனோஜை சொல்கிறாரு. அம்மா சொன்னால் கேட்க வேண்டியதானே, எதுக்காக போயிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டேய், வாயை மூடுடா, வாயை மூடு, நீலாம் பேசவே கூடாது. அம்மா சொல்கிறத நீ கேளு, ஏன் பொண்டாட்டி எதுக்காக கேட்கணும்? மீனா, உன்னோட புருஷன் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீ கேட்கணும், கண்டிப்பாக நீ நிற்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறார். ஆமாம் அத்தை, நான் நிற்க தான் போகிறேன், நான் ஜெயிக்க தான் போகிறேன். யார், நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயிப்பேன் அத்தை, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா டென்ஷனாக வெளியே போகிறாங்க. அம்மா, அவள் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, விடுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். இல்லைம்மாம்மா, அதுக்காக நான் சொல்லலை. அத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, நான் ஜெயிக்க மாட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டு, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவள் எப்போவுமே அப்படிதாம்மா, அவள் திருந்தவே மாட்டா, அவள் திருந்துறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, சரியா? நீ நில்லுமா, அந்த சங்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் 4 நல்லது பண்ணுமா, உன்ன மாதிரி ஒரு ஆளுங்க நின்னாதாம்மா அந்த சங்கத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து. அப்போ மீனா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, என்னங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நீ நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் எப்படிங்க நிற்கிறது, நான் வேணான்னு சொல்லிடவா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, வாயை மூடு, அப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வரவே கூடாது, நீ சங்கத்தில் நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க, நான் ஜெயிப்பேனா எனக்கு தெரியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, அப்படி நீ சொல்லக்கூடாது, எல்லாருமே உன் பக்கம்தான் இருக்காங்க, நீ ஜெயிப்ப, சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா அப்படியே பயங்கர டென்ஷனாக போகிறாங்க. என்ன மாஸ்டர், என்ன இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்க்க வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. வா சிந்தாமணி, வந்து உட்காரு. என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா அவள் வந்து சங்கத்தில் நிற்கிறா, அதுவும் உங்களை எதிர்த்து நிற்கிறா. எனக்கு அவ்வளோ கோவமாக வருது, நான் எவ்வளவோ சொன்னேன், அதெல்லாம் போய் நிற்காத, ஒழுங்காக உன் வேலையை பாரு. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவள் இஷ்டத்துக்கு தான் அவளை வச்சுக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க தெரியுமா? என் பேச்சு அங்கே யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி கிட்ட விஜயா ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்லேயும் உங்கள் பேச்சை யாரும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், யாருமே கேட்கல, எப்போவுமே நான் என்ன சொன்னாலும் எகுத்து பேசுவான் முத்து. ரவி அன்னைக்கு தான் சப்போர்ட், என் வீட்டுக்காரனும் அந்த மீனாவுக்கு தான் சப்போர்ட், என் புள்ள மனோஜ் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க.
என்ன மாஸ்டர் இப்போவே உங்களை யாரும் மதிக்க மாட்றாங்க, இன்னும் மீனா வந்து நின்று அந்த சங்கத்தில் ஜெயிச்சிட்டா அவ்வளோதான் போல இருக்கே, உங்களை உங்களை வீட்டு வேலை செய்ய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாஸ்டர், மீனா ஜெயிக்கட்டும், நான் வேணால் வாபஸ் வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் வாபஸ் வாங்கணும்? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவள் நின்னா நின்றுட்டு போட்டோம், ஜெயிச்சா ஜெயிக்கிறாளோ இல்லை தோக்குறாளோ அது அவள் இஷ்டம். நீங்கள் நின்று தான் ஆகணும் சிந்தாமணி, கண்டிப்பாக நிற்கணும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அப்போ தான் அந்த மீனா தோற்றுருவா, அவள் வீட்டில் உட்காந்துருப்பா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மாஸ்டர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளை நான் தடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரொம்ப டென்ஷனாக விஜயா போகிறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனா, உன் மாமியார் சொல்லி நீ கேட்கலையா? எலெக்ஷனில் நிற்கிறியா? உனக்கு என்ன அவ்வளோ திமுறா? என்ன பண்ணுறன்னு பாரு. நீ இப்போ இந்த சங்கத்தில் நின்று தோற்று போகணும், அதுதான் உனக்கு அவமானம், அசிங்கம். அதை நான் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட பணம் இருக்குது, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன்னு பாரு. சங்கத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசி 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 என்னோடய வலையில் விழ வைக்கிறேன். எனக்கு ஓட் போடுற மாதிரி பண்ணுறேன். விட்டால் பணம் கூட கொடுப்பேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் நடத்தி காட்டுறேன். மீனா, உன்னை தோக்க வைக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சிந்தாமணி டென்ஷனாக பேசிட்டு போகிறாங்க. முத்து மீனா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா நீ சங்கத்தில் நிற்கிறது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், நான் வந்து ஜெயிச்சிட்டா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை ஒரு லிஸ்ட்டாக நான் எழுதி தரேன், நீ உன் மனசில் தோன்றத்தை சொல்லு, நானும் அதை எழுதுறேன் அப்படின்னு எழுதுறாரு. எல்லாமே எழுதி பாரு மீனா, இதெல்லாம் ஓகேவா? நீ வந்து எல்லார்கிட்டையும் ஓட் கேட்கும் போது இதை சொல்லி கேளு, நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாரு. மீனா வாங்கி பார்க்குறாங்க. என்னங்க இது இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நான் என்ன மனசில் நினைக்கிறனோ அது எல்லாமே இருக்குது இதில் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னு புருஷனுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சூப்பருங்க, நல்லா இருக்குது, இதை எல்லாமே சொல்லியே நம்ம ஓட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எலெக்ஷன் டேட் வருது. மீனா முத்து எல்லாருக்கிட்டையுமே போய் ஓட் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஜெயிச்சிட்டா சங்கத்துக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு ஓட் போடுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதே மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க, நானும் அதை விட நிறைய பண்ணுவேன், எல்லாருமே எனக்கு ஓட் போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. 2 பேருமே மாற்றி 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 எல்லாருக்கிட்டையுமே ஓட் கேட்டுட்ருக்காங்க. கேட்கும் போது அப்படியே சிந்தாமணி மீனாவை பார்க்குறாங்க. என்ன எலெக்ஷனில் நிற்கிறியா நீ, ஜெயிச்சிருவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. சரி, என் பொண்டாட்டி ஜெயிப்பாளா இல்லையான்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணட்டும், சங்கத்தில் இருக்கவங்க முடிவு பண்ணட்டும், நீ எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் நின்று தோற்று அவமானப்படுறத நான் பார்ப்பேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி, நாங்கள் தோற்று அவமானப்படுறது இருக்கட்டும், நீ இப்போதைக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் ஓட்டு கேளு, போய் வேலை இருந்தால் போய் பாரு. உங்ககிட்ட பேசியோ இல்லை சவால் விடத்துக்கு எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, புரியுதா உனக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனா, கண்டிப்பாக நீ தோற்றுருவ. சரிங்க, பரவாயில்ல, நான் தோற்றுருவேன், நீங்கள் ஜெயிச்சிருங்க, நீங்கள் கிளம்புங்க, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வந்து நிறைய இடத்துல ஓட் கேட்கணும், எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன திமிரு இவளுக்கு, எப்படி பேசிட்டு போகிறாப்பா, 2 பேரும் சேர்ந்துன்னு போடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லை, அடக்கிறேன் உங்கள் ஆட்டத்தை அடக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சிந்தாமணி அப்படி டென்ஷனாக போகிறாங்க. என்னங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயம், நம்ம தோற்றுருவோமேன்ற பயம், அதனால தான் தானாக வந்து இப்படி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க.